Information is wealth. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? உடல் சூடு, அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட், பக்க விளைவுகள், அதை பற்றி பார்க்க போகிறோம். உடல் சூட்டை எப்படி குறைக்கிறது, என்னென்ன சாப்பிட்ணும், அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அது நம்ம சேனலில் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னென்னா, உடல் சூடை நம்ம கண்டுக்காமல் விட்டோம் அப்படின்னா என்னென்ன உடம்புல பாதிப்புகள் வரும், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நடிகர் ஷாருக்கான் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அட்மிட் ஆனார் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அது உண்மையான செய்தி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் ஸ்ட்ரோக்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா 75% மேலே வாட்டர் தான் இல்லையா, நீர் சத்து தான் நிறைய இருக்குது. நம்ம முக்கியமாக வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டெம்பரேச்சர்லாம் வந்து வெளியே அதிகமாக இருக்கும்போது நம்ம தண்ணி குடிக்காமல் வெளியே சுற்றிட்டும் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹீட் ஸ்ட்ரோக்கு வரும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல உள்ள நீர்ச்சத்து எல்லாம் நம்ம சன்லைட் இருக்கு இல்லையா, சூரியன் ஃபுல்லாக உறிஞ்சி நம்ம உடம்புல நீர்ச்சத்தை கம்மி பண்ணிடும். அப்போ நம்ம உடல் இயங்கணுன்னா நீர் ரொம்ப முக்கியமான உறுப்புகள் இருக்கு இல்லையா, இதயம், மூளை, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீர்ச்சத்து இல்லாமல் அது இயங்காது. முதல்ல பாதிக்கப்படுறது வந்து மூளை தான். மூளை இருக்கு இல்லையா, நம்மளுடைய பிரெயின், அதுக்கு வந்து நீர்ச்சத்து இல்லைன்னா அது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் தெரியுமா? ஏன்னா மூளை தான் நம்ம உடம்பு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா. இந்த நீர்ச்சத்து இல்லாமல் முதல்ல பாதிக்கக்கூடிய உறுப்பு இந்த மூளை தான். அது வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகி மயக்க நிலைக்கு நம்மளை தள்ளிடும். சில பேர் பார்த்திங்கன்னா கண்டுக்காமல் விட்டாங்கன்னா கோமா ஸ்டேஜில் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களுக்கு வெண்டிலேட்டர் சப்போர்ட்டோடு தான் அவங்க பிழைச்சி வர முடியும். சில பேர் பிழைக்காமல் கூட போகலாம். இந்த மாதிரி பல்வேறு விதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு வந்து உண்மையிலேயே நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க. தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருங்க. டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது மத்தியான வேலையில் நீங்கள் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். அப்படியே போக வேண்டியிருந்தாலும் நீங்கள் எதாவது டிரான்ஸ்போர்ட்டில் போங்க. நடந்து போகணுன்னா ஏதாவது குடை எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி பண்ணுங்கள். தண்ணி மட்டும் விடாமல் குடிச்சிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஹீட் ஸ்ட்ரோக்கால் நம்ம பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டி வரும். அதனால் கவனமாக இருங்க. உடல் சூட்டினால் வரக்கூடிய ரெண்டாவது பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஸ்வெட்டிங், அதாவது அதிகமாக வேர்த்துட்டே இருக்கிறது. என்ன டாக்டர், வேர்க்கிறது நல்லது தானே, நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்கிறீங்களே, அப்போ வேர்க்க தானே செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, வேர்க்குது, அது ஓகே, நல்லது தான். உடம்புல உள்ள டாக்ஸின் எல்லாம் வெளியேறும், உடம்புல உள்ள கழிவுப் பொருட்கள் எல்லாம் வெளியேறும், நல்ல விஷயந்தான். ஆனால் ஒரு நாளில் 12 மணி நேரம் நீங்கள் வெளியே இருந்து ஸ்வெட்டிங் ஆகிட்டு இருந்தால் என்ன ஆகும்? நீங்கள் தண்ணி எவ்வளோ தான் குடிப்பீங்க? ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் தண்ணியும் குடிக்க முடியாது. அப்போ உடம்புல நீர்ச்சத்து குறைந்து நம்மளுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். முக்கியமாக கிட்னி இருக்கு இல்லையா, நீர்ச்சத்து குறைபாட்டினால கிட்னி பயங்கரமாக பாதிக்கப்படும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் சூடு இருக்கும்போது யூரின் வந்து மஞ்சள் கலரில் போகும். அது காரணம் என்னென்னா நீர்ச்சத்து, அதாவது டீஹைட்ரேஷன் பிரச்சனைனால தான் அப்படி போகுது. அதனால் நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு மினிமம் 2லேருந்து 3 லிட்டர் குடிக்கணும். கோடை காலங்களில் 4 லிட்டர் வரையும் கூட நீங்கள் குடிக்கணும். மூணாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா பேல் ஸ்கின். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம தோல் வந்து ஒரு மாதிரி வறண்டு போகிறது தான், வெளிரி போகிறது தான், இதை பேல் ஸ்கின்னு சொல்லுவோம். இதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியுது இல்லையா, நீர்ச்சத்து குறைவினால அப்படி ஏற்படுது. நாலாவதாக பார்த்தீங்கன்னா மசில் கிராம்ப்ஸ். அப்படின்னா என்னது? ஒன்றும் இல்லைங்க, நம்ம தசைப்பிடிப்புன்னு தமிழில் சொல்லலாம். நம்ம உடம்புல நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும் போது நம்மளுடைய சத்துக்களும் குறைஞ்சி போயிடும். அதனால் தசைகளுக்கு வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகி தசைப்பிடிப்பு ஏற்படும். இதை நம்ம கிராம்புன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. சில நேரம் நம்ம ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு காலில் பிடிச்சிக்கும் இல்லையா, குழந்தைகளுக்கு அடிக்கடி வரும். இது காரணம் சத்து குறைபாடு தான். முக்கியமாக நீர்ச்சத்து குறைபாட்டினால இந்த கிராம்பு வந்து அடிக்கடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது போக வேறு என்ன காரணம் கிராம்பு வருவதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல மெக்னீசியம் சத்து கம்மியாக இருக்கிறதும், வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸு, வைட்டமின் டி கம்மியாக இருக்கதும் இதற்கு இன்னொரு காரணங்கள். நீர்ச்சத்து குறைபாட்டினாலும் இந்த கிராம்பு வரும். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா வீக்னஸ். உடம்பே சோர்வாக டயர்டாக ஆயிடுறது. உங்களுக்கே தெரியும் இல்லையா, வெயிலில் கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தாலே அப்படி சோர்ந்து உட்காந்துருவோம். ஏற்கனவே என்ன சொன்ன மாதிரி நம்ம உடம்புல முக்கால்வாசி நீர் தான். நீர் சத்து குறைபாடு ஏற்படும் போது நம்மளுக்கு வீக்னஸ் வரும். டெம்பரரியாக கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வரோம் அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. தொடர்ந்து நம்ம தண்ணியும் குடிக்காமல் வெளியே சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னா உடம்பு வீக்காகி உள்ளுறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிடும். அதனால் ரொம்ப கவனமாக இதை கையாளணும். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா டிசினஸ், ஹெட்ஏக். அப்படின்னா என்ன டாக்டர்னு கேட்டிங்கன்னா, டிசினஸ்னால் ஒரு மாதிரி மயக்கம் வர்றது, ஹெட்ஏக்னால் தெரியும் தலைவலி. நான் சொன்ன மாதிரி நம்ம மூளையில் பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும் போது நம்மளுக்கு தலைவலியோ இல்லை மயக்கமோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது டெம்பரரியாக வந்தால் பிரச்சனை இல்லை, தண்ணி குடித்து சரி பண்ணிடலாம். இல்லைனா எலக்ட்ரோலைட்ஸ் அந்த மாதிரி குடித்து சரி பண்ணிடலாம். தொடர்ந்து கவனிக்காமல் விட்டோம்னா கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க.
ஏழாவதாக பார்த்தீங்கன்னா நாசியா வாமிட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாமிட்டிங்னா தெரியும் வாந்தி எடுக்கிறது, நாசியானா என்னென்னா வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறது. இது உடம்புல நீர்ச்சத்து குறைபாட்டினால வரக்கூடியது. இதற்கெல்லாம் மெயின் காரணம் என்ன? உடம்பு சூடு அதிகமாக இருக்கும்போது நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வரும். எட்டாவதாக பார்த்தீங்கன்னா ஃபெயிண்டிங் அப்படின்னா என்னென்னா மயங்கி விழுந்துடுறது. டிசினஸ்ன்னு சொல்லக்கூடியது மயக்கம் வர மாதிரி இருக்கிறது. ஃபெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறது ஃபெயிண்ட்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, மயங்கி விழுந்துறது. சில பேர் பார்த்திங்கன்னா அடிக்கடி மயக்கம் போட்டு விழுவாங்க. அவங்க உடம்புல சத்து குறைபாடு, முக்கியமாக நீர் சத்து குறைபாட்டினால தான். இது பாடி ஹீட்டு தான் இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. 9வது பார்த்தீங்கன்னா ரேப்பிட் பல்ஸ். எப்போவுமே பார்த்தீங்கன்னா உடம்புல நீர்ச்சத்து கம்மியாக இருக்கும்போது, அதாவது உடல் சூட்டினால நீர்ச்சத்து குறையும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பல்ஸ் ரேட்டு ஹார்ட்டில் அதிகமாக இருக்குங்க. டெம்பரரியாக வந்துட்டால் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து உடம்புல டீஹைட்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும்போது டாக்கிகார்டியா அந்த மாதிரி பல்ஸ் அதிகமாகி ஹார்ட்லேயும் பல பாதிப்புகளை உண்டு பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10வதாக உடம்பு சூடு அதிகமாக இருக்கும்போது வரக்கூடிய நோய்கள்னு பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சிக்கன் பாக்ஸு. இது வந்து அம்மா போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்னம்மை, அது பேர் தான் சிக்கன் பாக்ஸ்னு பேர். இது பொதுவாக உடம்பு சூடு அதிகமாக இருக்கும்போது கோடை காலங்களில் அதிகமாக வைரஸால் வரக்கூடியது தான். அந்த வைரஸ் வந்து கோடை காலத்தில் தான் உடம்பு சூடு அதிகமாக இருக்கும்போது ஆக்டிவேட் ஆகும். அதனால தான் ரொம்ப சம்மரில் பார்த்திங்கன்னா சிக்கன் அந்த மாதிரி சூடு ஏற்றுற உணவுகள் நம்ம சாப்பிடக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். இல்லை குளிர்ச்சியான உணவுகளை நம்ம சாப்பிடணும். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மஞ்சக்காமாலை. இதுவும் பார்த்திங்கன்னா உடம்பு சூடு அதிகமாக இருக்கும்போது வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உடம்பு சூடு அதிகமாக நம்மளுடைய லிவர் இருக்கு இல்லையா, கல்லீரல், அதோட செயல்பாடு அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு மஞ்சள் நிற திரவம் இருக்குது இல்லையா, அது அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அதை தான் நம்ம பித்தம் அப்படின்னு சொல்கிறோம். உடம்பு சூடு உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூரின் அடிக்கடி மஞ்சள் கலரில் போகும். உடம்பு சூட்டை நம்ம குறைக்காமல் இருந்தால் லிவர் வந்து நிறைய வேலை செய்து நீரை வெளியே பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உடம்பு சூடை குறைச்சே ஆகணும். அதுக்கு குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும். இப்போ நம்ம பார்த்த இந்த 10 சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகளும் உடம்பு சூடு அதே மாதிரினால வரக்கூடியது தான். அதுக்காக இதெல்லாம் வரணும்னு கட்டாயம் கிடையாது. ஆரம்பத்தில் போக கவனிக்காமல் விட்டால் தான் வரும். அதனால் உடம்பு சூடை நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம், உடம்பு சூடை குறைக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வேறு என்ன வீடியோ போடணும் அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வழக்கம் போல் லைக்கை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பயன்பெறட்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.